is in your hands. जितने भी हमारे युवा साथी हैं, हिंदुस्तान का भविष्य आपके हाथ में है, आने वाले कल की तकदीर आपको लिखी है। मैं आभारी हूँ इस कॉलेज मैनेजमेंट का और हमारी टीम CCI चेन्नई जोन का कि मुझे आप लोगों के साथ बात करने का मौका दिया। Our social government is going to tell in Tamil or English, whatever. So we say that the future of country is you students. So please be aware, contribute, and make sure the Tamil awareness and this goes to greater levels. And also a lot of thanks from the CCA side to the college management principal for having given this opportunity to come here and present ourselves and share whatever we have been doing for so many years. मैं इस बात के लिए खेद प्रकट करता हूँ कि मुझे आने में कुछ विलंब हुआ है और आप लोगों को प्रतीक्षा करने के लिए। I apologize for the fact that varthil vandu koncham late ayiduchu because of traffic conditions. Our Pondicherry la vandanga and because of that there's a delay, so apologies for that. लेकिन मुझे बताया गया कि मेरे आने से पहले डॉक्टर प्रवीण ने आपको कंप्यूटर टेस्ट से संबंधित सारी महत्वपूर्ण जानकारी दी है और इस समय का आपको पूरा लाभ उठाया होगा। So but எனக்கு வந்து என்ன நம்பிக்கை இருக்குன்னா நான் வரதுக்கு முன்னாடி எங்க எக்ஸ்பர்ட்ஸ் சுந்தரம் சார் மற்ற எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க வந்து ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பேசினேன். பட் எனக்கு ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்குன்னா நான் கண்டிப்பா பேசுவேன். டுடே வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்பீக் பிகாஸ் ஆஃப் டைம், பட் ஐ கன்வே சம்திங். ஸோ உங்க டைம் நல்லபடியாக போச்சுன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. हम लोग हिंदुस्तान के उपभोक्ताओं को जागरूक करने के लिए एक राष्ट्रीय महाअभियान के तहत यहाँ आए हैं। நாங்கெல்லாம் வந்து இந்தியன் கன்சியூமர் லைக் அவேர்னஸ் அண்ட் ரைட்ஸ் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு யாத்ரா மூலியமா இது வந்து பெரிய லெவல்ல பண்றதுக்காக வந்திருக்கோம். டெல்லியில இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இப்ப சென்னையில இருக்கும். उपभोक्ता जागरूकता भारत यात्रा हिंदुस्तान के सभी 28 प्रदेश और केंद्र शासित प्रदेशों से गुजरती हुई फिर से 15 मार्च को नई दिल्ली में जाकर संपन्न होगी। பாரத யாத்ரா வந்து 28 ஸ்டேட் அப்புறம் ஆல்மோஸ்ட் 800 கிலோமீட்டர்ஸ் அண்ட் வெரி ஸ்டேட்ஸ் பல ஸ்டேட் எல்லாம் தாண்டி 15th மார்ச்சுக்கு வந்து இந்த யாத்ரா முடியுது. இப்போ வந்து ஜனவரி இன்னும் 2 மாசம் ஆல்மோஸ்ட் இருக்கு யாத்திரைக்கு. इस दौरान ये यात्रा 19,000 किलोमीटर का सफर तय करेगी और इसमें से लगभग 7,000 किलोमीटर का सफर हम तय करके आप तक यहाँ पहुंचे हैं। बहुत सारे लगभग 10 राज्यों का दौरा करते हम आपके बीच आए। இந்த யாத்ரா மூலமா இப்போ வரைக்கும் மொத்தமா வந்து 19,000 கிலோமீட்டர் வந்து பயணிக்கிற பிளான் இருக்கு. 19,000 கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும் ஒரு 8 to 9,000 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிருக்காங்க. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் देम ப்ளீஸ். இது யாத்ரான்றது யாத்ரா போயிட்டு வர மாதிரி இல்ல, அந்தந்த ஸ்டேட்ல அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ல அந்தந்த இதுல வந்து அவேர்னஸ் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் வண்டியில போறது இல்ல, அங்க இருந்து நின்று அந்த மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேற டிஸ்ட்ரிக்ட் போறாங்க. ஸோ ரொம்ப பெரிய விஷயம் இது. मुझे विश्वास है कि मेरा यहाँ आना व्यर्थ नहीं जाएगा, फालतू नहीं जाएगा। आप लोग अभी जो बात यहाँ सुन रहे हैं इसका फायदा उठाएंगे और अपने समाज में अपने लोगों को जाकर इन सब बातों की जानकारी देंगे। இப்போ நாங்க இங்க வந்திருக்க நோக்கம் வந்து வீணாக அப்படின்னு நான் நம்புறோம். இது மூலியமா நீங்க வந்து அந்த அவேர்னஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க மூலியமா வந்து உங்க சுத்தி இருக்க மக்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ அந்த சொசைட்டிக்கு வந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நம்புறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து பண்றது வந்து உங்க ஷோல்டர்ல தான் இருக்கு. தமிழ் கொஞ்சம் 50-50 பட் ஐ ட்ரை டு டு மை பெஸ்ட். हमने हिंदुस्तान के उपभोक्ताओं के लिए 1986 में कानून के जरिए 6 महत्वपूर्ण अधिकार प्राप्त किए थे। இப்போ அந்த கன்சூமர் இதுல வந்து கன்சூமர் லீகல் ரைட்ஸ் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு இது அப்படின்ட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட பயணத்துக்கு மூலம் அப்படின்னு சொல்றாரு. For the respect, but we feel हमें लगता है कि आज भी हिंदुस्तान के बहुत बड़े लोगों तक, आम आवाम तक, गरीब, किसान, मजदूर और दलित तक के उपभोक्ताओं तक इन कानूनों का पूरा फायदा नहीं पहुंच सका। இவ்வளோ வருஷமா இது வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பயணம் வந்து 40 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். இது மூலமா நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. பட் இருந்தாலும் வந்து அந்த கிரவுண்ட் லெவல் சொல்லுவாங்க, லைக் மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ், புவர் பீப்புள், ஃபார்மர்ஸ், அந்த லெவலுக்கு ரூட் லெவலுக்கு வந்து கொண்டு போகணும்னு ஆசை. அது வந்து பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வந்து ஒரு டீம் ஒர்க் அவங்க எல்லாரோட சப்போர்ட்டை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு.
यह यात्रा इसी कार्यक्रम के लिए है कि हम आप लोगों के साथ इन अधिकारों की बात करें और आप इन अधिकारों के संबंध में उन लोगों को जागरूक करें जो अभी तक अपने इन अधिकारों के प्रति सचेत नहीं है या जिन्हें पता नहीं है कि वो इतना अधिकार उनको प्राप्त है। இந்த கன்சியூமர் ரைட்ஸ் மூவ்மெண்ட் வழியா நான் என்ன சொல்லிக்க தெரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ 2019ல வந்து இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கன்சியூமர் ரைட்ஸோட அமெண்ட்மெண்ட் வந்து 2019ல பண்ணியிருக்காங்க. அது ஏன் இவ்வளவு முக்கியம்னா, உங்களுக்கு அந்த கன்சியூமர் அவேர்னஸ் லீகல் ஃபார்ம், இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது கன்சியூமர் பிரச்சனை இருக்கு, சர்வீஸ் பிரச்சனை இல்லைன்னா ப்ராடக்ட் டிஃபெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து எப்படி நீங்க கிளைம் பண்ணி உங்களுக்கு நீங்க ரிட்டர்ன் வாங்க முடியும், யூ கேன் ஃபைட் அகேன்ஸ்ட், அது வந்து ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டைம்ல வந்து பண்ண முடியும். இந்த அவேர்னஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து பர்சனலா யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், இல்ல சுத்தி இருக்க மக்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தா கூட ரொம்ப பெரிய விஷயம். சரிங்களா? அது வந்து நீங்க கத்துக்கணும், கத்துக்கிட்டு அந்த மூலியமா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்புறேன் அப்படின்னு சார் சொல்றாரு. कंज्यूमर राइट्स के बारे में बताया होगा आपने, बता दिया। और तो 6 अधिकार है आपको इन्होंने बता दिया है। राइट टू सेफ्टी, राइट टू इन्फॉर्म, राइट टू चूज, राइट टू बी हियर, राइट टू कंपनसेशन एंड राइट टू कंज्यूमर एजुकेशन, कंज्यूमर अवेयरनेस। அந்த கன்சியூமர் அவேர்னஸ் இதுல வந்து there are 6 different domains. அதுதான் வந்து சார் இப்போ சொன்னாரு. சரிங்களா? Because he told in English, I'm sure you would have understood the 6 different domains of consumer awareness or consumer rights. We all are consumers, हम सब उपभोक्ता हैं। प्रेजेंट मार्केट सिस्टम में एक्सप्लॉइटेशन का शिकार हो रहे हैं ड्यू टू अनफेयर ट्रेड प्रैक्टिसेस, मिसलीडिंग एडवर्टाइजमेंट्स, चीटिंग इन वेट्स एंड मेजर, ब्लैक मार्केटिंग and all other things. So இங்க பார்க்க வச்சுக்கோங்க, each and every one of us in the room ல இருக்கவங்க எல்லாரும் அந்த சுத்தி இருக்கவங்க எல்லாரும் வந்து we are all consumers. இது வந்து எல்லாரும் நம்புறீங்களா இல்லையா? எல்லாரும் consumers, நம்ம எல்லாரும் பொருள் வாங்குறோம். So இது மூலமா என்ன சொல்றாருன்னா, நீங்க கன்சியூமரா இருக்கும்போது உங்களை சுத்தி நிறைய பேர் வந்து உங்களை ஏமாத்த ட்ரை பண்ணுவாங்க. they will give you misleading information, defective products and there are other issues. சர்வீஸ் வந்து ஒழுங்கா இருக்காது. So இதெல்லாம் வந்து சுத்தி நம்ம இருக்கும்போது நம்ம இந்த ரைட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா we can protect ourselves and safeguard our future in many ways. मेन चैलेंज अभी ये है कि जो नई टेक्नोलॉजी आ रही है, आर्टिफिशियल इंटेलिजेंसी, डिजिटल मार्केटिंग, ई प्लेटफॉर्म, उनके जरिए आप सब लोग उनकी सर्विसेज को यूज कर रहे हैं, लेकिन उनके खतरों से परिचित नहीं है। ठगी करने के, आपको लूटने के, आपके साथ बेईमानी करने के तरीके भी नई टेक्नोलॉजी में बदल रहे हैं। So இப்போ ரீசெண்டா வந்து முன்னாடி வந்து பிசிக்கல் லெவல்ல நம்ம கன்சியூமரா இருந்தோம், நேரா கடைக்கு போய் வாங்கணும், பொருள் காசு கொடுத்து பொருள் வாங்கணும். இப்போ வந்து we have the concept of digital marketing. ஆன்லைன்ல போய் வாங்குறோம், ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றோம், நிறைய பொருள் வருது, நம்ம ஆன்லைன்ல நம்ம பேங்கிங் டீடைல்ஸ்லாம் கொடுக்குறோம். இது மூலமா வந்து there are a lot of cyber crimes, lot of amount being swindled. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. crores and crores of money வந்து உங்க அக்கவுண்ட்ல இருந்து swindle பண்றாங்க. So we have to be very careful in the digital world how to protect ourselves. That too, artificial intelligence is also there. That is one of the very good blessing and also it's a danger how we use it. So in awareness வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சார் சொல்றாரு. आप में से सभी लोग, you are everyone is using the mobile. When mobile is on TV and we are discussing regarding any subject, you see that after a few minutes in mobile on that subject the advertisements through comes, विज्ञापन उनका आना शुरू होता है जिसकी हम बात कर रहे होते हैं। இப்போ நம்ம எல்லாரும் அந்த ரூம்ல இருக்க முக்காவாசி பேர் 95% மேல வந்து எல்லாருக்கும் மொபைல், பர்சனல் மொபைல் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கொஞ்ச நேரம் மொபைல் யூஸ் பண்ணாத பட்சத்துல வந்து நீங்க டேபிள்ல வச்சா கூட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல வந்து some information or advertisements will be running through. That means your mobile is being tracked continuously. So this is what we have to be aware. You are being monitored every second. Because mobile is advertising you, mobile आपको हर समय सुन रहा है। आप जो बात कर रहे हैं उस डाटा को दूसरी जगह भेज रहा है, आपके फोटोज को भेज रहा है और उसका यूज करके मार्केटिंग कंपनी आर्टिफिशियल इंटेलिजेंस के जरिए आपके निर्णय करने की शक्ति को बदल रहे हैं, आपके डिसीजंस को चेंज कर रहे हैं। So sir வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல மொபைல்ல வந்து நம்ம ஆப் யூஸ் பண்றோம், purchase anything, நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம், anything that we are using, he is saying be very careful because நீங்க மொபைல்ல நிறைய லிங்க்ஸ்லாம் வரும் தெரியுமா? அந்த எஸ்எம்எஸ்ல லிங்க் வரும், வாட்ஸ்அப்ல லிங்க் வரும், அந்த ஒரு லிங்க் நீங்க கிளிக் பண்ணா கூட முடிஞ்சு போச்சு. மொத்த மொபைலோட இன்ஃபர்மேஷன், your personal photographs, data, everything is being monitored by the other person. So அதனால we have to be very aware, we have to be careful how to use mobile, what links to click, what not to click and how we can safeguard. This is what he is saying. हमारे सबके घरों में अब स्मार्ट टीवी लग गए हैं। स्मार्ट टीवी we are using in bedroom.
आप में से कितने लोग जानते हैं कि स्मार्ट टीवी को केवल आप नहीं देख रहे, वो भी आपको देख रहा है और आपके फोटो खींच रहा है। இப்போ எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் தான், நம்ம எல்லாரும் ஸ்மார்ட் டிவின்னு ஒரு கான்செப்ட் வந்து எல்லார் வீட்லயும் ஸ்மார்ட் டிவி இருக்கு. அவர் என்ன சொல்றதுன்னா, நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா டிவி தான் நம்ம பார்க்கறோம், நம்ம சொன்ன டிவி நம்ம ப்ரோக்ராம் பார்க்கறோம். பட் வாட் we need to understand is smart TV is also watching us. So what அந்த நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம இது எல்லாமே வந்து அதை கேப்சர் பண்ணி இட் இஸ் டேக்கிங். ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா கூகுள்ல வந்து நீங்க ஒரு விஷயம் நீங்க இப்போ நீங்க வந்து ஒரு சர்ச் பண்றீங்க, I want to buy a new car. அந்த கூகுள்ல நீங்க ஒரு சர்ச் பண்ண வச்சுக்கோங்க, உங்க யூடியூப்லயோ உங்க எல்லா லிங்க்ஸ்லயும் அந்த காரோட சர்ச் இன்ஃபர்மேஷன் வந்துரும். That means they grasping the information whatever you using for searching. You have to be very careful what you type in the social media. स्मार्ट टीवी आपका भी फोटो ले रहा है, आपको पता नहीं है और वो उसको दूसरी जगह भेज रहा है. We received complaint that some couple was seeing a picture on the smart TV bedroom and after few days उसका खुद का फोटो उस टीवी पे आ रहा था. उसको पता ही नहीं है कि स्मार्ट टीवी के जरिए और एप्स की जो आपने डाउनलोड किया के जरिए आपके फोटोज और वीडियो भी वहां जा रहे हैं. இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். என்ன ஆயிருக்குன்னா, ரீசெண்டா வந்து ஒரு கப்பல் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க, மூவி வந்து ஸ்மார்ட் டிவில வாட்ச் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியாம அவங்களோட போட்டோகிராஃப் வந்து இந்த டிவி மூலமா அதை கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ஆப்ல எது போயிருக்காங்க, கேப்சர் ஆயிட்டு அவங்க போட்டோ வந்து சோஷியல் மீடியால வந்திருக்கு. டிவி பார்க்கும்போது அவங்க போட்டோ கூட எடுக்கல. திஸ் இஸ் த டேஞ்சர் ஆஃப் ஸ்மார்ட் டிவி. வி ஹேவ் டு பி அவேர் how this can happen. சரிங்களா? So have to be awareness is very important. हमारा डाटा सुरक्षित नहीं है. आज जो सबसे बड़ी चिंता की बात है कंज्यूमर के लिए, वो उनका पर्सनल डाटा है. आपकी बैंकिंग इंफॉर्मेशन, आपकी फाइनेंशियल इंफॉर्मेशन सारी लीक हो रही है. अगर आप सचेत नहीं तो बहुत बड़ा नुकसान इसके जरिए हो सकता है. यू सी डिजिटल अरेस्ट जैसी बहुत सारी चीजें मार्केट में आई है. So what we say is இந்த முன்னாடி சொல்லியிருக்கேன், நம்ம பர்சனல் டேட்டா வந்து இட் இஸ் பீயிங் பிளான், இட் இஸ் பீயிங் யூஸ்ட். நீங்க ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம மால் போன வச்சுக்கோங்க, உங்க மொபைல் நம்பர் கொடுங்க, உங்களுக்கு பார்க்கிங் ஃப்ரீன்னு சொல்றாங்கல்ல, அது ஏன் வந்து ஃப்ரீ இல்ல? பிகாஸ் உங்க மொபைல் நம்பர் மூலமா உங்க ஃபுல்லா இந்த இன்ஃபர்மேஷன் ட்ராக் பண்ணலாம். So whatever people are doing in this world is not for free. They just try to track the information. So be very careful how your information is being used and being shared in the social media, so that you are all safeguarding yourself. This is very important. मार्केट में मिलावटी फूड प्रोडक्ट्स अवेलेबल हैं और वो हमारे लिए हेल्थ का बड़ा इशू बन गए हैं. कैंसर, किडनी फेलियर, हार्ट डिजीज का सबसे बड़ा कारण जो हेजार्डस केमिकल्स वाला फूड है, वेजिटेबल है, फ्रूट्स है, वो आज मार्केट में है और इनके बारे में हमें जानने की जरूरत है. இது வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த எலக்ட்ரானிக் இது அதை தாண்டி இப்போ வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து நம்ம பொருள் யூஸ் பண்றோம், சாப்பிடுற பொருள், உணவு பொருள் எல்லாம் யூஸ் பண்றோம். அவங்களுக்கு எல்லாம் இப்போ சார் வந்து லட்சுமி சார் சொன்னாரு, அந்த உணவு பொருள்ல வந்து எல்லாருக்கும் கலப்படம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால வந்து யூ கெட்டிங் கேன்சர், ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஆல் மேஜர் எலிமெண்ட்ஸ். இதை பத்தி உங்களுக்கு அவேர்னஸ் வந்து கண்டிப்பா தெரியணும். ஸ்பெண்ட் சம் டைம் அண்ட் ட்ரை டு see how people are doing under pressure. கூகுள்ல போனாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துரும். So you keep your awareness. Just because you are engineering students, அதுக்கு அர்த்தம் வந்து நீங்க உங்களுக்கு சயின்ஸ் பத்தி தெரியாது இல்ல. பேசிக் சயின்ஸ் everybody will understand. So spend some time in getting the awareness how people are doing it, so that you can protect your family first and you can protect your friends and others in the society. To protect yourself, आपका सुरक्षा देने के लिए नेशनल कंज्यूमर हेल्पलाइन है. इन एवरी डिस्ट्रिक्ट कंज्यूमर कमीशन है और इन कंज्यूमर कमीशन के जरिए अगर आपके साथ कोई नुकसान किसी प्रोडक्ट या सर्विस से हुआ है तो आप कंपनसेशन प्राप्त कर सकते हैं. இப்போ நம்ம எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்து நேஷனல் லெவல்ல ஹெல்ப்லைன் இருக்கு அண்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து we have the consumer forum department where they are actually supporting us. யாருக்காவது ரிவ்யூஸ் இருந்தாலும், யாருக்காவது இஷ்யூஸ் இருந்தாலும், they make sure that when you address the disputes will be addressed at the earliest. This is what is the advantage we have. But உங்களுக்கு அவேர்னஸ் இருந்தாலும் நீங்க போய் அப்ரோச் பண்ணுவீங்க. அவேர்னஸ் இல்லாம எப்படி அப்ரோச் பண்ண முடியும்? அதுதான் வந்து சார் சொல்றாரு. कंज्यूमर प्रोटेक्शन ऐसा सब्जेक्ट है जो आपकी लाइफ के हर पार्ट से जुड़ा है, लेकिन टाइम ज़्यादा हो गया है, मैं लेट हुआ हूँ, आपसे लंबी बात नहीं कर पाऊंगा. सिर्फ आपको एक टिप देना चाहता हूँ, ये पेपर हमने सर्कुलेट किया है. இப்போ வந்து கன்சூமர் பத்தி பேசணும்னா ரொம்ப நிறைய விஷயம் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் இப்போ இருக்க பட்சத்தில் வந்து இந்த ஃப்ளையர்ல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. அது வந்து நாங்கள் கொடுப்போம். அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க. மேக் ஷூர் யூ ரீட் த ஃப்ளையர் அண்ட் கெட் இன்ஃபர்மேஷன். அடிஷனலாக நீங்கள் சர்ச் பண்ணி கூட நீங்கள் பார்த்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிக்கலாம். इसका ऊपर जो है कॉल नंबर 1915 एंड व्हाट्सएप नंबर है where you can find a complaint and lower side this is a YouTube QR code.
You scan this code and subscribe this YouTube channel. On every topic and every subject there is videos you can see और खुद को अपने आप को एजुकेट कर सकते हैं. 1915 என்ற ஒரு ஹெல்ப்லைன் வந்து சார் சொன்னாரு. கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம செல்வராஜ் சார் 30% சார் வந்து சொன்னாரு 1915 வந்து ஹெல்ப்லைன் நம்பர். அதுதான் சார் சொல்றாரு. முன்னாடி வந்து நீங்க எங்க போய் ஆர்கியூ பண்ணுவோம் ஃபைட் பண்ணுவோம் தெரியாது. இப்போ இந்த ஹெல்ப்லைன் மூலமா நீங்க வந்து அவங்க கிரீவியன்ஸ் நீங்க பண்ண வச்சுக்கோங்க. within 1 week or within 2-3 days or 5 days you will get a solution. This is a very big advantage. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னா ஒரு பர்టిక్యులர் பர்சன் வந்து ஒரு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுக்கு நான் வந்து அவர் ஒரு ஃபேர்னஸ் ஸ்கீம் யூஸ் பண்ணாரு. அந்த ஃபேர்னஸ் ஸ்கீம் வந்து ஒரு மாசத்துல வந்து கலர் மாறும் அப்படினா அந்த ஃபேர்னஸ் ஸ்கீம் காரங்க வந்து அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிருந்தாங்க. சோ he said what false advertisement. அது ஒரு மாசம் யூஸ் பண்ணி அவர் வந்து ஃபேர்னஸ் ஆகல. அப்படியே அந்த கலர் வந்து அப்படியே தான் இருந்தது. அவர் கோர்ட்ல போய் கேஸ் போட்டாரு. நான் வந்து கலர் மாறல அப்படி சொல்லி he got compensation from the court. கோர்ட் கொடுத்தாங்க. So this is what is awareness and this is what has to be learned and used. So அந்த இதுல வந்து டீடைல்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் அதுல YouTube லிங்க்கும் இருக்கு. அந்த YouTube லிங்க்ல வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. என்ன மாதிரி everything will be there in the link. आप लोग इतनी देर तक रुके और मेरे को सुना उसके लिए आपका बहुत बहुत धन्यवाद है. நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்க சார். மேனேஜ்மெண்ட் thank you so much for the opportunity. எல்லாரும் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க கூட இருந்து இந்த பயணத்துல வந்து எங்க கூட சேர்ந்தீங்க. இந்த யாத்திரையில வந்து எங்க கூட இருந்தீங்க. thank you so much and God bless all. और मैं उन कार्यकर्ताओं का हमारी टीम के लोगों का खास धन्यवाद देना चाहता हूं जिन्होंने बरसात के अंदर भीगते हुए इसको हमारी रैली को कंडक्ट किया है और कंज्यूमर अवेयरनेस का झंडा ऊंचा किया है बरसात में भीगते हुए. இது வந்து முக்காவாசி பேர் புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் சொல்றேன் நம்ம டீம் இது வந்து எந்த எஃபோர்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் டீம் எஃபோர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டீம் நம்ம கன்சூமர் டீம் இருக்காங்க, இங்கே உட்காந்துருக்காங்க, நிறைய பேர் பெரிய பெரிய ஜாமான்கள் இருக்காங்க. ஸோ இந்த டீம் வந்து இவங்க தான் வந்து இந்த கன்சூமர் இதை வந்து நல்லபடியாக சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மழை கொட்டுற மழையில வந்து பைக்ல வந்து இந்த கன்சூமர் அவேர்னஸ்க்காக வந்து நின்று இருக்காங்க. இட்ஸ் வெரி பிக் அச்சீவ்மெண்ட் அண்ட் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இப்போ நீங்க திரும்ப கேட்குறீங்க. डॉक्टर रवि कुमार और जय जी का भी एक बार फिर से धन्यवाद है. धन्यवाद. जय हिंद. Again, sir, from the marketing to the management and the principals, sir, we are very proud. We would like to thank them for giving the opportunity and Jai Hind and Jai Bharat. And ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து ஒரு புற்றுநோய் மருத்துவரா ஒரு ஆர்காலஜிஸ்டா வந்து இவ்வளவு வருஷமா நான் வந்து தனியா பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமா வந்து காலேஜ்ல ஸ்கூல்ஸ்ல கிட்டத்தட்ட 1000 கணக்குல பேஷண்ட்ஸ்க்கு வந்து இலவசமா மருத்துவ ஆலோசனை பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு வருஷமா. நான் வந்து இந்த அமைப்புல வந்து சேர்ந்ததுக்கு என்ன காரணம்னா முக்கியமான காரணம் வந்து நம்ம செல்வராஜ் சார் இருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்து எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமா எல்லா காலேஜ்ல வந்து அவேர்னஸ் வித்வுட் எனி ஃபைனான்சியல் புரிஞ்சுக்கலாம் ஃபைனான்சியல் பெனிஃபிட் இல்லாம அவர் சர்வீஸா பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஒரு குரூப்ல இருந்து நானும் வந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த